பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்றைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்லதொரு வாரமாக இருக்காதா? இந்த மாதம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னமோ நின்றுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு நாளுமே நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியோ, ஆனால் அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே இல்லை. இது எல்லாத்துக்குமே நேர்மாறாக வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி தெரியுங்களா? நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு சாவு. நீ எப்போதும் பார்த்துக்கிட்டுனா ஒரு 8 வச்சா ஒரு 10 8க்கு நான் கீழே எடுத்து விட்ருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினச்சிடாத. ஒரு வாட்டி நீ சிரித்த அப்படின்னா 10 வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன். இப்படியான வாழ்க்கையை தான் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் இதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நாம் இப்போது சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நாம் நிறைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வச்சுருப்போம். நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது பிறண்டிருப்போம். அப்போ எல்லாமே நாம் அப்பா அம்மா மேலே கோவலாம் பட்டிருப்போம், இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகிறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த சமயத்தை திரும்பி பார்க்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க சரிங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் ஒரு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலத்தை ஒரு அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வரப்போ நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வரப்போ நம்ம ஒரு பேலன்ஸ்டாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன ஒரு போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விவரம் தெரிஞ்சது இப்போ வரைக்கும் நானாக எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்கும். அதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி சரிங்களா? அதாவது பயங்கரமாக நீங்கள் இது பண்ணுவீங்க சரிங்களா? நான் விழுகாத ஆள் இல்லை நான் கேட்காத யாருக்காலையும் விழுந்து அது பயங்கரமாக எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்தித்ததே இல்லை சார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை தாண்டி வெளியில் வந்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் யார் கொடுத்துருப்பா அப்படின்னா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு சரிங்களா? நம்மளை தண்ணியில் அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேலே வருதோ அந்த மாதிரி தான் நம்ம மேலே வரணும் அப்படின்னு தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படி தான். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபாடுங்கிறது முக்கியம் தினம் சரிங்களா? ஸோ நம்ம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை கிடைக்கலை, நம்ம எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னாலே நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க. அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை மெருகேற்றி கொள்வதற்கும், பாதகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு வழிமுறைகளும் நாம் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. அந்த வகையில் ஜூலை மாதம், அதாவது ஆங்கில வருடத்தில் 7வது ஒரு மாதமாக பிறக்க போகிறேன். அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு அந்த கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டினாலும் ஒரு சில விஷயங்களில் இன்னமுமே தீர்வு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது பாதி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்க 15 நாட்கள் வாழ்க்கை அப்படி என்னங்க பெருசாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குதா, மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதா, கொஞ்சமாவது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற நிலைக்குதா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய, ஐயப்பன் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சரிங்களா? உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது காணாமல் போகும். பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் யார் தெரியுங்களா? சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக வச்சுருக்கீங்களா? ஆனால் எந்த ஒரு விதத்துலையுமே அதனுடைய அந்த பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நியாயமாக நடந்துப்பீங்க. நீங்கள் நியாயம் அப்படிங்கிறது நீங்களும் நியாயமாக இருக்கணும், ஞானும் நியாயமாக இருக்கணும். எக்ஸாமுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு ஆட்களும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது பெருகும். சப்போஸ் நீங்கள் நேர்மையான முறையில் ஒரு தரமான பொருளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட பொருளை வாங்கக்கூடியவங்க கடன் வச்சுக்கிட்டு போனால் உங்களுக்கு தரமான பொருளை தொடர்ந்து கொடுக்க முடியுமா?
தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு கடையை இழுத்து மூடிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்தெந்த இடங்களில் ஒளிவு மறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எப்போதும் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இருக்கிறதுனால தான் உங்களை எல்லாருமே பதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்கும் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இவன் ஒரு இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்கள் தலையில் உட்காந்து மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை துலாம் ராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் ஏமாந்துருக்கீங்க அண்டு பொதுவாகவே நீங்கன்னு வந்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். உங்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது உங்களுடைய ஏமாத்துறதுக்கு நீங்கள் அவங்கள ஏமாற்ற மாட்டீங்க அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு நம்பிக்கை உண்மைதானே. குடும்பத்தில் இருக்கிற அதுக்கும் ஒரு படி மேலே இப்போது வெளியில் இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கும் மேலே நல்லா பயன்படுத்துவாங்க. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இவங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருப்பாங்க. அந்த ஒரு சிலரை இவங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருப்பீங்க. அது மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போலியாக அருகில் வச்சுருக்கீங்க. ஸோ உண்மையானவங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா நல்லதை பக்கத்துலேயும் கெட்டதை தூரத்துலேயும் வைக்க முடியும். இதை மட்டும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா துலாம் ராசி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் நீங்கள் சொந்தக்காரவங்க. அதே மாதிரி வெற்றிக்கும் சொந்தக்காரவங்களாக மாற முடியும். இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜூலை மாதம் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையோட சூட்சமும் கூட. சரிங்களா? இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுது, அந்த வகையில் உங்களுடைய இந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்காங்க, மேலும் இந்த ஒரு மாதத்தில் எந்தெந்த கிரக நிலைகளுடைய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றத்தை பொறுத்தும் தான் துலாம் ராசிக்கு அந்த ஜூலை மாதத்தில் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாங்களா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரையில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரம், இதை தொடர்ந்து விசாகத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்தது தாங்க துலாம் ராசி. அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலையும் அதே மாதிரி சந்திர பகவானும் அதே பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அதாவது ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியிலையும் அமர்ந்திருக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகளுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுதான் இந்த ஒரு மாதத்தினுடைய கிரகநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி வந்தாருங்க. அந்த 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. இவரை தொடர்ந்து 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதன் காரணமாக துலாம் ராசிக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிக்கு முன்னாடி அனைவரும் சமம். அதாவது கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பார்க்க மாட்டாங்க. நீதிக்கு பேர் போனவங்க இவங்க. அதே மாதிரி நெஞ்சில் நீதி நேர்மை அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். அந்த அளவுக்கு மற்றவங்க இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு நியாயத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டா போதும், அடடா இவங்கள மாதிரியான ஒரு அக்யூரேட்டாக ஒரு நீதியை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்தாலும் இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அது செல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்தது ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, யாருக்கு பாதிப்பு, இந்த பாதிப்புக்கு எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு யோசித்து முடிவு அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது, மனசில் உறுதி பெறும். சரிங்களா? எடுத்தது ஒரு முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசி ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்களால் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும்.
வச்சுக்கோங்க. அதுவே துலாம் ராசியில் உள்ள பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்களால் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், நன்மை உண்டு, பாதுகாப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் செலவுகள் அப்படிங்கிறது உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீண் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த வீண் விரயத்தை நீங்கள் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு கவனமாக இருக்கணும், அதை சரி செய்யணும். இந்த செலவு அப்படிங்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு முடிவில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறத தடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு தங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை யாரால் அப்படின்னா உங்களுடைய உறவுக்காரர்களுடைய தலையீடின் காரணமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய வருகை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உஷாராயிருங்க. உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் அவங்கள தலையிடாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக நீங்களும் அவங்கக்கிட்ட எதற்காகவும் போயிட்டு அடிக்கடி நின்றாதீங்க. அதே மாதிரி அவங்க உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, எதுக்கு உனக்கு உதவி, ஏன் உனக்கு உதவி, எதனால் நீ கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பூ வச்சு பொட்டு வச்சு ஜடை பின்னி ஊருக்கே டம்மன் அடிச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய கஷ்டத்தை நல்லா தூண்டி விட்டுருவாங்க. அட போடா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ உஷாராருங்க. அடுத்தது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனம் அப்படிங்கிறது வருந்தும்படியான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்ததாக வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு இருக்குங்களா, அந்த வீடை வந்துட்டு புதுப்பிக்கலாங்கிற எண்ணம் வரும், அதனால் செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் இருக்கா, வாகனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். இல்லை அந்த வாகனத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்க உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து செலவு செய்யுங்க. வீண் செலவுகள் அப்படிங்கிறது இதில் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீடு நல்லா தான் இருக்கும், ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கை சும்மா இருக்காமல் அதை வந்து செய்வதற்கு உங்களுடைய எண்ணம் தோன்றும். ஸோ அந்த ஒரு செகண்டில் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது நடந்து முடியுங்க. செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்தாலுமே, அதாவது செலவுகள் அப்படிங்கிறது உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், சரிங்களா. பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ யாராக வேணால் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்காக அவங்க தான் கஷ்டப்படணும். நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு சப்போஸ் அவங்க கடன் வாங்குறாங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துலாம் ராசி இந்த ஜூலை மாதம் பண்ணவே கூடாது. அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்கிற துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. லாபம் அப்படிங்கிறது குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தொழிலில். பட் இருந்தாலும் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல முறையில் நடக்கும், சரிங்களா. லாபம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லாபம் அப்படிங்கிறது குறையலாம். பட் ஆனால் லாபமே இல்லாமல் எப்படி சொல்கிறது, எந்த லாபமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வராதுங்க. லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய பயணங்கள் மூலமாக சாதகமான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். அடுத்ததாக வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிகள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வியாபாரம் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் மிக சாதகமான ஒரு முடிவு அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் கூட நீங்கள் செயலாற்றுவதனால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. புதியதொரு பொறுப்புகள் சுமையாக வந்து சேருங்க. பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி வேலை செய்வீங்க. ஸோ சக ஊழியர்களே உங்ககிட்ட வந்துட்டு வேலையை கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்களே தவிர்த்து அவங்கள வந்துட்டு தட்டி கழிக்க மாட்டீங்க. அண்டு வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய அஃபீஷியல் நம்ம ஒர்க்கு அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக செய்வீங்க. முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே உத்தமம். அதாவது உங்ககிட்ட வந்துட்டு உதவின்னு வந்து கேட்டுட்டா போதும், அந்த வேலையை வந்துட்டு மூச்சு விட்டு, அதாவது உணவு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பக்காவாக இருக்கணும், சரிங்களா. முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மைனஸான விஷயம் என்ன தெரியுங்களா, சக ஊழியர்களுக்கு இந்த ஆஃபீஸுக்கு தலைவலியாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா கை நீட்டி ஒத்த பைசா வாங்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத மற்றவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வேண்டாம் சொல்லிட்டா நம்ம கொடுக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பொறாமை படுத்துட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ அடுத்ததாக அலுவலகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பணமும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துரும்.
ஸோ யாருக்கும் ஜாமீனுக்கு போடக்கூடாது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வந்து நின்னாலும் சரி, அது வந்துட்டு உண்மையாகவே உங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இன்வால்வ் ஆகாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக நீங்கள் பொறுப்பு ஏற்கவே கூடாது. அது வந்துட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகும். காரிய தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீண் கவலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மனசில் வந்து போகும். ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நல்லதொரு யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. அடுத்ததாக அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களால் அவங்களுக்கு மன கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய மற்றவங்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் சுவாமியை வழிபட